இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்கள் வெளியிட்டு நடிப்பு திறமை வெளிப்படுத்திய கல்லூரி மாணவியை சினிமா மோகத்தால் வீழ்த்திய நடிகர் மற்றும் மருத்துவர். நீதிபதியாக நடித்தவரை குற்றவாளியான சோகம். குற்ற சம்பவங்களின் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய காவல்துறையே கல்லூரி மாணவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு கேள்விக்குறியாக்கிய கொடுமை. சென்னை கொரட்டூர் சென்ட்ரல் அவென்யூ சேர்ந்தவர் மதுசூதனன். 61 வயதான இவர் MBBS மற்றும் MD படித்து மருத்துவராக உள்ளார். அதேபோல் சென்னை, கோயம்புத்தூர், பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஹாப்பி ஹோம்ஸ் என்ற முதியோர் இல்லத்தையும் நடத்தி வருகிறார். பெயருக்கு மருத்துவர் என்றாலும் நந்தா டான் படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் மதுசூதனன் சீரியலிலும் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தன் சொந்த வேலை காரணமாக கடந்த 9ஆம் தேதி கொளத்தூர் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது கொரட்டூர் அருகே காரை நிறுத்திவிட்டு சிறுநீர் கழித்த சமயத்தில் அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த பெண் உட்பட 4 பேர் என் அருகே வந்து அதில் ஒருவன் என்னை பிழைத்துக் கொள்ள மற்றொருவன் என் கையில் இருந்து 2 மோதிரம் மற்றும் 5000 ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்து கொண்டு தப்பிச் சென்றதாக கொரட்டூர் காவல் நிலையத்தில் 15ஆம் தேதி புகார் அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் மதுசூதனன் புகார் அளித்தார். மேலும் அவசர காரணமாக கேரளா சென்று இருந்தால் தாமதமாக புகார் அளிப்பதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து கொரட்டூர் காவல்துறையினர் தனியார் கல்லூரி மாணவியையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து மேலும் சிலரை தேடி வருவதாக கூறினர். இதனிடையே வழிப்பறி வழக்கில் சிக்கிய இளம்பெண்ணுடன் மருத்துவர் மதுசூதனன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ ஒன்று தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல் ஒரு சில வாலிபர்களிடம் மதுசூதனன் அரை நிர்வாணத்தோடு மன்னிப்பு கேட்கும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ குறித்து பரபரப்பு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதில் மருத்துவரான மதுசூதனன் அண்ணா நகரில் உள்ள பிரபல கிளப்பில் உறுப்பினராகவும் உள்ளார். இந்த கிளப்பிற்கு அடிக்கடி செல்வது இவரது வழக்கமாக இருந்துள்ளது. அப்போது அங்கு மசாஜ் தெரபிஸ்டாக இருந்த கல்லூரி மாணவியுடன் அறிமுகம் ஏற்பட்டுள்ளது. கல்லூரி மாணவியுடன் தொடர்ந்து பேசி வந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளங்களில் மாணவி ரீல்ஸ் போடப்பட்ட வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்த்து அவருக்கு சினிமாவில் ஆசை இருப்பதை அறிந்து கொண்டார். அவரிடம் நானும் ஒரு பிரபல நடிகர் தான் எனவும் தெரிவித்து தனக்கு அனைத்து இயக்குநர்களையும் தெரியும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஓரிரு வாரம் கழித்து மாணவியை தொலைபேசியில் தொடர்ந்து கொண்ட மருத்துவர் அவரை ஆவடி அடுத்த ஐயம்பாக்கத்தில் உள்ள ஒரு சொகுசு பங்களாவிற்கு வருமாறும் அந்த இயக்குனர் இன்று வருகிறார், அவரிடம் உன்னை அறிமுகம் செய்து சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்துள்ளார். சினிமாவில் வாய்ப்பு கிடைத்துவிடும் என நம்பிய மாணவி சொகுசு பங்களாவிற்கு துணிந்து சென்றதாக கூறப்படுகிறது. வழக்கமாக சொகுசு பங்களாவிற்கு முதலில் தனியாக சென்று வந்த நிலையில் ஒரு நாள் கூடவே தோழியையும் அழைத்துச் சென்று கல்லூரி மாணவி மருத்துவரிடம் தான் நெருக்கமாக இருப்பதை ரகசிய வீடியோ எடுக்க சொல்லி பணம் பறிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. வீடியோவை பார்த்து பயந்து போன மருத்துவர் மதுசூதனனும் கல்லூரி மாணவி கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வாங்கினால் எப்படி என நினைத்த கல்லூரி மாணவி பெரிய தொகையாக வாங்க திட்டமிட்டுள்ளார். அதன்படி சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக கூறி அழைத்துச் சென்ற மருத்துவர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக நண்பனிடம் உணர்ச்சி பொங்க செல்போனில் பேசி கல்லூரி மாணவி நம்ப வைத்துள்ளார். ஹலோ சரண். சொல்லு சரண். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இல்ல சரண், உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சரண். என்னது? ஒரு அண்ணனா சொல்றேன், எங்க வீட்டுல கூட நான் வீட்டுல இருந்து முதல்ல வெளில வரேன். என்னாச்சு இப்படி பேசிட்டு இருக்க நீ? இல்ல சரண், ஒருத்தவங்க எங்களுக்கு ஆக்டிங்க்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நானும் லோகியும் போனோம். போயிட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்லி இருந்தாரு. நாங்களும் அதுக்குதான் போனோம். இந்த மாதிரி பப்ளிக்ல பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ அவங்க தோப்புக்கு எங்கேயோ கூட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்டு யாரோ, அவங்க பெரிய ஆக்டர் போல. சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போயிட்டாங்க ரூமுக்கு. நாங்களும் சரி நாங்க போனோம். அவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு வச்சுட்டு எங்கிட்ட ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க. நானும் லோகி தேவையில்லாத வேலை. எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? இந்த
லூசா நீ அவர் ரூமுக்கு கூப்பிட்டா இந்த மாதிரி போவீங்களா வருவீங்களா? இல்ல நாங்க பப்ளிக்ல தான் வந்து பேசணும்னு சொல்லிட்டு சரி அவரு வெளியில நின்னுதான் பேசிட்டு நாங்க உடனே வந்துடலாம்னு வந்தோம். உடனே வாய்ப்பு தரேன்னு சொல்லி ரூமுக்கு போயிடுவீங்களா அதுக்குன்னு? இல்ல சார் அவங்க ஏதோ பெரிய ஆக்டர் வராங்க வைக்கிறாங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு யாரோ வராங்க அவங்க பெரிய ஆக்டர் உங்களுக்கு கிடைச்சிரும் வச்சிரும்னு ஒரு இதா சொல்லிட்டாரு. நானும் லோகி இருக்கான்னு சரி தைரியமா 2 பேரும் போயிட்டோம். பார்த்தா அவர் ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு. அங்க குடிக்க வேற செஞ்சாரு. வச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு. நான் அதை டக்குன்னு வீடியோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு யாருக்கோ அவர் ஃப்ரெண்டுக்கும் அவர் பேச்சாக்குல அவரு வாட்ஸ்அப் காமிச்சிட்டு இருந்தாரு. அப்போ என்னோட போட்டோ லோகி போட்டோலாம் கிட்டத்தட்ட 4 பேருக்கு யாருக்கோ ஷேர் எல்லாம் பண்ணிருக்காரு. என்ன சொல்ற? என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. யார் அவன்? என்ன அவன்? உங்களுக்கு எப்படி என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. அப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லு. சார் அதான் இப்படி அனுப்பி விட்டுருக்காங்க சார். எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ண ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. யார்கிட்ட சொல்ல வீட்டுல சொல்லவும் பயமா இருக்கு. ஒரு அண்ணனா அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சார். சரி அவன் போட்டோ இருந்தா எனக்கு அனுப்பிச்சு விடு. நான் என்னன்னு பாக்குறேன். முதல்ல நான் என்னன்னு சொல்றேன். நானு வீட்டுல உங்களுக்கு போட்டோ அப்புறம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் அனுப்பி விடுறேன் வீடியோலாம். சரி நான் வைக்கிறேன். நான் பாத்துட்டு அப்புறமா பேசுறேன். எதுவும் பயப்படாத. என்னன்னு பாத்துக்கலாம். என்னன்னு பாத்துக்கலாம். எதுவும் யார்கிட்ட வீட்டுல சொல்லுவாங்க நான் பாத்துக்கலாம். ரொம்ப பயமா இருக்கு. சரி நான் பாத்துக்கலாம் விடு. இதனை நம்பிய நண்பனும் உடனிருக்கும் நண்பர்கள் அழைத்து கொண்டு சொகுசு பங்களாவில் வைத்தே மருத்துவரை கையும் களவுமாக பிடித்து அடித்து மன்னிப்பு கேட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. கல்லூரி மாணவி பணம் பறிக்கும் டார்ச்சர் தாங்க முடியாமல் விரக்தியில் இருந்த மருத்துவர் மதுசூதனன் செங்குன்றம் துணை ஆணையர் பொறுப்பில் இருக்கும் காவல் அதிகாரி உதவியை நாடியுள்ளார். துணை ஆணையரின் ஐடியா படி கொரட்டூர் காவல் நிலையத்தில் மாணவி மீது பொய்யான வழிப்பறி வழக்கு பதிவு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காவல் நிலையத்தில் நடக்காத வழிப்பறி நடந்தது போல் சித்தரித்து திரைக்கதை எழுதி காவலர்களே பொய் வழக்கு பதிவு செய்தது பொதுமக்களிடையே போலீசார் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கல்லூரி மாணவியின் திட்டத்திற்கு உதவ முன்வந்து தற்போது அவரது நண்பர்களும் இந்த சம்பவத்தில் சிக்கிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆவடி காவல் ஆணையர் சங்கர் விசாரணை மேற்கொண்டு உண்மையை வெளிப்படுத்தி தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.